மாடித்தோட்டம் அமைப்பது பற்றி சில முக்கிய குறிப்புகள். காற்றோட்டம் நிறைந்த இடம் தேவைப்படும். செடிகளுக்கு போதுமான சூரிய ஒளி, நல்ல வெளிச்சம் கிடைக்கும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதிக நிழல் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். செடிகளுக்கு காற்றோட்டம் அவசியம். அதேபோல் மண்ணுக்குள் காற்றோட்டம் இருக்குமாறு பார்த்து கொள்வது முக்கியம். தொட்டிகள் மற்றும் மண்கலவை. குரோ பேக் வளர்ப்பு பைகள் பொதுவாக மாடித்தோட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவை மண்ணின் இறுகுவதை தவிர்க்க உதவுகிறது. மரங்கள் அல்லது பெரிய செடிகளுக்கு அகலம் அதிகமான தொட்டிகள், பழைய ட்ரம்கள், பெரிய குரோ பேக் பயன்படுத்தலாம். குரோ பேக் பயன்படுத்தும் போது முதலில் சில தேங்காய் மட்டைகளை அடுக்கி போட்டுவிட்டு பிறகு மண்கலவை கொட்டுவது நல்லது. நிலத்தில் பயிர் செய்வது போல் இல்லாமல் மாடித்தோட்டத்திற்கு தேவையான சரியான மண்கலவை, மண், தென்னை நார் கழிவு, காய்கறி போன்றவைகளை தயார் செய்வது முக்கியம். ஆரம்பத்தில் கீரை போன்ற குறுகிய பயிர்கள் இடுவது நல்லது. கத்தரிக்காய், வெண்டை, தக்காளி போன்ற காய்கறிகள் மற்றும் கொடிகளை பயிரிடலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகள் மட்டுமல்லாமல் பப்பாளி, முருங்கை, வாழை, கொய்யா போன்ற மர வகைகளை கூட மாடியில் வளர்க்கலாம். நீர் மேலாண்மை. தண்ணீர் தேங்கி நிற்காமல் செடிகளுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். சொட்டு நீர் பாசனம். சில நவீன முறைகளில் 24 மணி நேரமும் நீர் ஓட்டம் இருக்கும்படியான முறைகளையும் பயன்படுத்தி பயிரிடலாம்.